Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். Your ultimate destination for cricket information. Now let's move to international cricket. இந்தியாவும் இங்கிலாண்டும் இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க. எட்ஜ்பாஸ்டன்ல ஆட போறாங்க. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு பவர் ஹவுஸ் டெஸ்ட் டீம்ஸ் மோத போறாங்க. அண்ட் எட்ஜ்பாஸ்டன்ல இந்தியா கொஞ்சம் ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா பார்த்தோம்னா அந்த WTC டேபிளில் ரொம்பவே கீழே இருக்காங்க. பங்களாதேஷ்க்கும் கீழே இருக்காங்க WTC டேபிளில் ஆஃப்டர் தர் லாஸ் இன் ஹெடிங்லி. ஸோ டெஃபினட்டாகவே இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணி ஜெயிக்க பார்க்கணும் எட்ஜ்பாஸ்டனில். ஏன்னா நிறைய மேட்சஸ் தோத்தா நான் WTCயில் ரொம்ப கீழே பின் தங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ரிமெம்பர், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் எவ்ரி மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் எவ்ரி சீரீஸ். இப்போ நீங்க சீரீஸ் ஜெயிச்சுட்டு ஒரு 3 மேட்ச் அந்த சீரீஸ்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் சீரீஸ் ஜெயிச்சா கூட அந்த 3 மேட்ச் உதப்படுறதுக்கு WTC டேபிள்ல கீழே போயிடுவாங்க டீம்ஸ். ஸோ எவ்ரி மேட்ச், எவ்ரி லாஸ் மேட்டர்ஸ், எவ்ரி வின், எவ்ரி லாஸ் மேட்டர்ஸ் இந்த WTC சைக்கிள். ஸோ டெஃபினட்டாவே இந்தியா கான்ட் அஃபோர்ட் டு ரிலாக்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கேம் தோத்துருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா பவுன்ஸ் பேக் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நல்லது இந்தியாவுக்கு, இஃப் தே வாண்ட் டு பிளே த நெக்ஸ்ட் WTC ஃபைனல். அண்ட் டீம் காம்பினேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இங்கிலாந்து எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அவங்களோட பிளேயிங் 11ல. இன்ஃபேக்ட் ஆர்ச்சர் திரும்பி வர மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு எமர்ஜென்சி வந்த காரணத்தினால ஆர்ச்சர் ஹஸ் ரிட்டர்ன் பேக். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு என்ன பிளேயிங் 11 ஆடினாங்களோ அதே பிளேயிங் 11 தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கும் கண்டினியூ பண்ண போறாங்க. மீன்வைல் இந்தியன் டீம்ல பார்த்தோம்னா இந்தியன் டீம்ல குவைட் ஃபியூ சேஞ்சஸ் நடக்க போகுது ஆக்சுவலா. சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பிளேயிங் 11ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கருண் நாயர் நம்பர் 3ல ஆடுவாரு. அண்ட் வாஷிங்டன் நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 6ல விளையாடுவாரு. அண்ட் ஷர்துல் தாக்கூருக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை இந்த டெஸ்ட் மேட்சுக்கு ரெஸ்ட் பண்ண போறாங்க. ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதிலாக ஆகாஷ் தீப் பிளேயிங் 11ல வர போறாரு. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க இந்தியன் டீம். ஸோ இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில் கேப்டன், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ஆகாஷ் தீப், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும் ஃபார் டீம் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சுக்கு. அண்ட் இந்தியன் டீம் பார்த்தோம்னா லாஸ்ட் 8 அட்டெம்ப்ட்ஸ்ல எட்ஜ்பாஸ்டன்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் வின்னே பண்ணது கிடையாது. ஸோ ஐ திங்க் இது ஒரு 9th அட்டெம்ப்ட்னு நினைக்கிறேன் ஃபார் இந்தியா அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இன் டெஸ்ட் மேட்ச் அட் எட்ஜ்பாஸ்டன். ஸோ டெஃபினட்டாவே இந்தியா அவங்களோட 9th அட்டெம்ப்ட்ல வின் பண்ண பார்ப்பாங்க அகேன்ஸ்ட் இங்கிலாந்து எட்ஜ்பாஸ்டன்ல. மீன்வைல் இங்கிலாந்துமே பார்த்தோம்னா அவங்களோட லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ் அட் எட்ஜ்பாஸ்டன்ல 3 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லப்படுற எட்ஜ்பாஸ்டன்லயே 3 அவுட் ஆஃப் தர் லாஸ்ட் 5 மேட்சஸ் இங்கிலாண்டே தோத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இந்த பேட்டில். அண்ட் கிவன் தட் இந்தியா இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண காரணத்தினால இப்போ அந்த அடிஷன் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி டெஃபினட்டாகவே அந்த லோவர் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ஆகாஷ் தீப் நல்லா போட்டிருக்காரு ஆக்சுவலாக அந்த BGT நியூசிலாந்து சீரீஸ். அதுக்கு முந்தின இங்கிலாந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சீரீஸ்லாம் ஆடினாங்க. அதுலயும் ஆகாஷ் தீப் சூப்பரா போலிங் போட்டாரு. ஸோ டெஃபினட்டாவே டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ பும்ராக்கு பதிலாக அவர் பிளேயிங் 11ல வரது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். என்ன ஒன்று, இந்தியன் டீம் நீட் பவுலர்ஸ் ஹூ கேன் பிக் 20 விக்கெட்ஸ். ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்லேயே 371 அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பவுலிங் அட்டாக் ஸ்ட்ரென்தன் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரையும் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்திருக்காங்க. பேட்டிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும். அண்ட் இப்போ சொன்னதுதான் ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் இப்போலாம் நிறைய மதிப்பு இருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் செலக்ட் பண்றாங்க இந்தியா பிளேயிங் 11ல. ஸோ டெஃபினட்டாவே ஒரு நல்ல மேட்சா இருக்கும். அண்ட் இன்னத்த மேட்ச்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், இந்த டெஸ்ட் மேட்ச்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாகவே யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் தான். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா சூப்பரா பண்ணியிருக்காரு. பீட் இன் இந்தியா ஆர் இங்கிலாந்து, ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்லயுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாலையும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இங்கிலாந்துலயும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனரா வளர்ந்துட்டு வர்றாரு. ஸோ டெஃபினட்டாவே யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் KL ராகுல் பார்த்தோம்னா ஆல் கிளாஸ் அபவுட் ஹிம். ஆக்சுவலா ஒரு மாடர்ன் டே புஜாரா, ரஹானே மாதிரி பேட்டிங் பண்றாரு. நின்றுட்டாருன்னா காமா அப்படியே எடுத்துன்னு போறாரு. அந்த காமிங் அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு KL ராகுல் கிட்ட. ஸோ டெஃபினட்டாவே KL ராகுலுக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும்.
அண்ட் ஆப்வியஸ்லி ரிஷப் பந்த். பட் கோயின்சிடென்ட்லி என்னன்னா வந்து ரிஷப் பந்த் வந்து எப்போல்லாம் வந்து ஓவர்சீஸ்ல வந்து செஞ்சுரி அடிக்கிறாரோ அந்த டெஸ்ட் மேட்ச்லாம் இந்தியா வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ரிஷப் பந்த் வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அந்த மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியால ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அந்த மேட்ச் டிரா ஆயிடுச்சு. இங்கிலாந்துலயே வந்து பார்த்தோம்னா ஒரு 4 செஞ்சுரி அடிச்சிட்டாரு ரிஷப் பந்த், எல்லாமே லூசிங் காஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ டெஃபினட்டாவே வந்து பீப்புள் வந்து இப்போ என்ன வேண்டிப்பாங்கன்னா, எப்பா கடவுளே ரிஷப் பந்த் எங்களுக்கு செஞ்சுரி அடிக்க வேண்டாம், இந்தியா மேட்சை வின் பண்ணணும், சும்மா ரிஷப் பந்த் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா இந்தியா ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ரிஷப் பந்த் ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹண்ட்ரட்ஸ்லாம் வந்து மேட்ச் வின்னிங் ஹண்ட்ரட்ஸாக மாற மாட்டேங்கிறது. பட் டெஃபினட்டாவே ரிஷப் பந்தும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி, வித்வுட் டவுட். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு சூப்பர்பான ஒரு டெபியூ ஆக்சுவலா. அந்த சீரீஸ் முழுக்கவே நல்லா பேட்டிங் பண்ணாரு. ஸோ டெஃபினட்டாவே நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் த இந்தியன் டீம். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாவே ஆகாஷ் தீப்புக்கும் பிரசித் கிருஷ்ணாக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். பிரசித் கிருஷ்ணா என்னதான் வந்து அபவ் 6 ரன்ஸ் எக்கானமி போன மேட்ச்ல கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் குரூஷியல் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தார் நடுவில். ஸோ டெஃபினட்டாவே பிரசித் கிருஷ்ணாக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் ஆகாஷ் தீப்பும் வந்து ஒரு நாட் அ பேட் பவுலர் அட் ஆல், அவருக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் இங்கிலாந்து டீம் பத்தி சொல்ல வேண்டியது கிடையாது. அவங்க 371 இப்போ சும்மா ஈஸியா கேஷுவலா அடிக்கிறாங்க. இந்த பென் டக்கெட்டுக்கு டெஃபினட்டாவே வாட்ச் அவுட் பண்ணணும். ஒரு சூப்பர்பான ஒரு ஓப்பனர், போன மேட்ச்லயும் நல்லா பண்ணாரு. அண்ட் டெஃபினெட்லி ஆலி போப், ஜோ ரூட், ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ், ஜெமி ஸ்மித், ஒரு சூப்பர்பான ஒரு கோர் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டாப் 6 ஆஃப் இங்கிலாந்து வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ டெஃபினட்டாவே இங்கிலாந்து வந்து ஆர் லுக்கிங் குட் ஃபார் திஸ் டெஸ்ட் மேட்ச் ஆல்சோ. அண்ட் இங்கே வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து கண்டிப்பாகவே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இந்த பிட்ச், இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சாதகமா இருக்கும். ஸோ டெஃபினட்டாவே இந்தியன் டீம்ல இருந்து வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜாக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு பவுலிங் போடும்போது இந்த கண்டிஷன்ஸ்ல. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து வந்து இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி அவங்களோட வின்னிங் ரன்னை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.